ஒரு சிறிய கிராமத்துல லக்ஷ்மி என்ற ஏழை பெண் தனது ஒரே மகன் ராமு, உலகமே என் ராமு என்று நினைத்து வாழ்ந்து வந்தாள். கணவர் இறந்த பிறகு வறுமையிலும் கஷ்டத்திலும் வீடு வீடாக வேலை செய்து அவனை படிக்க வைத்து பெரிய ஆளாக்க வேண்டும் என்ற ஒரே கனவுடன் வாழ்ந்தாள். அம்மாவின் கஷ்டத்தை பார்த்த ராமு நன்றாக படித்து நகரத்தில் பெரிய வேலை பெற்றான். ஆனால் நகர வாழ்க்கை, புதிய நண்பர்கள், பெருமை ஆகியவற்றில் மெதுவாக அம்மாவின் தியாகங்களை மறந்துவிட்டான். ஒரு நாள் மகனை பார்க்க ஆசையுடன் பழைய சேலை அணிந்து வீட்டில் செய்த சாப்பாடு கொண்டு நகரத்துக்கு வந்த லக்ஷ்மி அவன் அலுவலகம் அருகே காத்திருந்தாள். நண்பர்களுடன் வந்த ராமுவை மகிழ்ச்சியாக அழைத்தாள். ஆனால் நண்பர்களின் முன் அவமானப்படுவேன் என்று நினைத்த ராமு, இவங்க என் அம்மா இல்ல, நம்ம ஊர்ல வேலை பார்த்த பெண்தான் என்று சொன்னான். அந்த வார்த்தை லக்ஷ்மியின் இருதயத்தை உடைத்தது. ஆனால் மகனை அவமானப்படுத்த விரும்பாமல் அமைதியாக திரும்பிச் சென்றாள். சில நாட்கள் கழித்து லக்ஷ்மி உடல்நலம் குறைவால் மருத்துவமனையில் இருந்தபோது ராமு ஓடி வந்து அவள் கையை பிடித்து அழுதான். அம்மா, என்ன மன்னிச்சிடு என்றான். அப்போது லக்ஷ்மி மெதுவாக கண்களை திறந்து, மகனே, உன்னை எப்பவும் பெருமையாதான் நினைச்சேன். நீ என்ன மறந்தாலும் பரவாயில்ல, ஆனா நல்ல மனிதனாக வாழணும் என்று சொல்லி கண்களை மூடியாள். அந்த நொடியில்தான் ராமுவுக்கு உண்மை புரிந்தது. இந்த உலகத்தில் எந்த நிலையிலும் நம்மை அதிகமா நேசிப்பவர் ஒரே ஒருவர், அம்மா மட்டுமே. அதனால் அம்மா உயிரோடு இருக்கும்போதே அவளை மதியுங்கள். இல்லையெனில் ஒரு நாள் அவளை தேடினாலும் அவள் திரும்பி வரமாட்டாள். கதை பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.